அப்படின்னா எல்லாம் பிதாவினுடைய சித்தம் மாத்திரமே. நான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருடைய சித்தம். அவர் என்ன செய்யறாரோ செய்யட்டும். கெத்செமனே தோட்டத்துல வந்து எல்லாம் பிடிக்க வந்து நிற்கும் பேதுரு நிற்கிறார். எல்லாருக்கும் தலை எடுத்துருவேன் சொல்லி நிற்கிறார். எந்த அதிகாரிகள் வந்தாலும் பரவாயில்ல, விட்டிருந்தாருனாக்க நிறைய கொலைகள் அன்னைக்கு விழுந்திருக்கும். அதிகாரிகள் வந்த யாரெல்லாம் பிடிக்க வந்தது யாரு? போர் சேவகர்கள். அநேக போர் சேவகர்கள் எல்லாம் இல்லாம போயிருப்பாங்க. இவங்க ஓடுறப்பால அவங்க ஓடி இருப்பாங்க. இயேசு ஸ்டாப் பண்ணிட்டார். நிறுத்து, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ண வேண்டும். நான் எதுக்காக வரல, நான் எதுக்காக வந்தேன்? பிதாவினுடைய சித்தம் நிறைவேற வந்தேன். நான் எதுக்காக வந்தோன்னு அந்த காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டாப் பண்ணாரு. மரணத்துக்கு தானே ஒப்பு கொடுத்தாரு. பிதாவினுடைய சித்தம். ஆண்டவர் அவர் என்ன செய்யணும் நமக்காக செய்ய வந்தாரோ அதை செய்து முடித்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்பது இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கிறது. அந்த தேவ சித்தம் யாரிடத்துல வரும் அப்படின்னாக்க ஒப்பு கொடுக்கிறவர்கள் மத்தியிலே அது கிரியை செய்யும். யாரு தேவ சமூகத்துல நம்முடைய வாழ்க்கைய நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆண்டவரே என்ன ஆனாலும் சரி, இந்த காரியத்தை நான் உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நமக்கு அது பிரியமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல மரிப்பது நல்லதா? யாராவது மரிக்க விரும்புவாங்களா? எல்லாம் பிடிச்சிட்டு போய் கொலை செய்ய பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அவருக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்தார். 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். வியாகுல போடுகிறார். வேர்வையெல்லாம் ரத்தமா வருது. அவ்வளவு வேதனை தெரியுது. நாளை நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க போகிறது தெரியும். ஆனாலும் பிடிக்க வர்றாங்க. அது தடுக்கல. ஏன் அப்படின்னா இது பிதாவினுடைய சித்தம். அதெல்லாம் பானம் பண்ண வேண்டும். சில காரியங்கள் நாம இந்த இடத்துல பானம் பண்ண வேண்டிய காரியங்கள் சிலவைகள் இருக்கிறது. நம்மை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பானம் பண்ண வேண்டிய எல்லா காரியமே வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. எல்லா தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டதுதான் நிறைவேறிற்று. நம்ம நினைக்கலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நமக்கும் உள்ள எல்லா தேவ சித்தமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து ஒவ்வொரு மனிதனை குறித்தும் இந்த வேத புத்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்டது, எத்தனை பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது, தேவ ஆவியானவரால அங்கே தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உணர்த்தப்பட்டு அங்கே சரித்திரங்கள் கூட சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்துக்குள்ளாக ஒவ்வொருவருடைய தேவ சித்தமும் அடங்கி இருக்கிறது. யார் இந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தேவ சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார்.